ஸ்ரீ 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 விஷயம். இன்றைய கேள்வி, நாம் வாழ்க்கையில் உயர என்ன செய்வது? இந்த கேள்விக்கான விடையை பலவிதமாக கூறலாம். ஆனால் நான் சற்று யோசித்து சொல்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உயர்வது என்பது நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை பொறுத்துதான். இரண்டு விதமான உயர்வுகள் இருக்கின்றன. ஒன்று பொருள் சார்ந்த உயர்வு, இரண்டாவது மனம் சார்ந்த உயர்வு. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், பொருளினால் என் வாழ்க்கை உயர்ந்து விட்டது என்றால் அங்கே அமைதி இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா, பரிபூர்ணமான மகிழ்வு இருக்குமா என்றால் அது கேள்விக்குரியதுதான். ஆனால் அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையின் உயர்வு மனம் சார்ந்ததாகவும் இருக்குமேயாயின் அது நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி என்றால் என்னை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் மனம் சார்ந்த உயர்வாகவும் இருக்க வேண்டும். சரி, இதற்கு என்ன செய்வது? எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்கே நான் சொல்கின்றேன். முதலிலே நமக்குள் சுய கட்டுப்பாடு வேண்டும். சுய கட்டுப்பாடு என்ன? எந்த நேரத்தில் நான் என்ன செய்கின்றேன் என்பதனை நான் சரியாக செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் நான் எழுந்திருக்க வேண்டும், இந்த காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்றால் அது நம் வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கமாக கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும். இந்த மனமாகப்பட்டது சற்றே உடல் சார்ந்து இருக்குமே ஆயின் சோம்பேறித்தனம் வந்துவிடும். இங்கே சுய கட்டுப்பாடு எனக்கு வேண்டும். எது சரியோ அதை மட்டுமே நான் செய்வேன். எனக்கு எது தேவையோ, இந்த வாழ்க்கைக்கு எது தேவையோ, மற்றவர்களின் நலம் சார்ந்தும் என் மனம் சார்ந்தும் எது நன்மையை பயக்குமோ அந்த செயலை மட்டுமே செய்வேன் என்கின்ற மனக்கட்டுப்பாடு மிக மிக அவசியம். உதாரணத்திற்காக ஒன்று சொல்கின்றேன். இப்பொழுது ஒருவருக்கு மாம்பழம் பிடிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த மாம்பழத்தை எதிரிலே ஒருத்தர் வைத்திருக்கிறார், நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த மாம்பழத்தை நான் சாப்பிடக்கூடாது என்கின்ற எண்ணம் எனக்குள் வருமேயாயின் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். எனக்கு அது பிடித்ததாக இருப்பினும் கூட இன்று நான் இதை உண்பதில்லை. அது உடலுக்காகவோ மற்ற காரணங்களுக்காகவோ. அந்த கட்டுப்பாடு, மனம் வேண்டாம் என்றால் வேண்டாம் என்று வைக்க வேண்டும். பிடித்த செயலாக இருந்தாலும் பிடித்த உணவாக இருந்தாலும் அங்கே கட்டுப்பாடு அவசியம். சரி, இரண்டாவது என்ன? சுய கட்டுப்பாடு முடிந்து விட்டது. பிறகு சுயமாக சுய பரிசோதனை. நான் இந்த செயலை சரியாகத்தான் செய்கின்றேனா? இந்த செயலினால் எனக்கு பாதிப்பு வருமா வராதா? இந்த பாதிப்பு வராமல் இருந்தது என்றால் இந்த செயலை நான் செய்கின்றேன். இது பாதிப்பு வரும் என்றால் இதை நான் செய்ய மாட்டேன். நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் பரிசோதித்து நன்மை பயக்கின்ற செயலை மட்டுமே செய்கின்ற செயல். நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்கள் அல்ல. இது அடுத்தது. மூன்றாவது என்ன? சுயமரியாதை, சுய மதிப்பு. இப்பொழுது இந்த உருவம் இருக்கின்றது, எனக்கு இறைவனால் எடுக்கப்பட்டது, என் தாயினாலோ தகப்பனாலோ கொடுக்கப்பட்டது. இந்த உருவம் எக்காரணத்து முன்னும் நானாக வாங்கியது அல்ல. மற்றவர்கள் இதை கேலி செய்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. நான் எப்படி இருந்தாலும் என் உடல் இது.
மதிப்பு மிக்கது, இயற்கையினால் அளிக்கப்பட்டது, பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது, என் தாயும் தகப்பனால் அளிக்கப்பட்டது, இறைவனால் கொடுக்கப்பட்டது என்கின்ற எண்ணத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் மற்றவர்கள் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. சுயமதிப்பு, நான் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்கின்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உண்டு. நமக்கு நாம் தான் ராஜா, நாம் தான் மந்திரி. நம்மை மற்றவர்கள் பாதித்து விடக்கூடாது. இப்பொழுது நான் சிரிக்க வேண்டுமா அழ வேண்டுமா என்பது நம் கையில் இருக்க வேண்டும். ஒருவர் நீ செயலினால் எனக்கு துக்கம் வரும் என்றால், ஒருவரின் செயலினால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றால் அங்கே மற்றவர்கள் நம்மை பாதிக்கின்றார்கள். அந்த பாதிப்பு நமக்குள் ஏற்படக்கூடாது. நான் தான் சிந்திக்க வேண்டும், நான் துயருற வேண்டுமா அல்லது மகிழ்வாக இருக்க வேண்டுமா என்று. மற்றவர்கள் பாதிக்க கூடாது. அப்படி என்றால் இந்த சுயமதிப்பு சுயமரியாதை நமக்குள் வளர வேண்டும். அடுத்த ஒரு விஷயம் என்ன? சமூகத்துடன் தொடர்பு. இந்த சமூகம், நாம் பணத்தினால் உயர்ந்தவன் என்கின்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட்டால், நான் உயர்ந்தவன் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டால் மற்றவர்களை நாம் மதிக்க மாட்டோம். நான் உயர்ந்தவனாக இருந்தாலும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கம் தான் நான். இந்த சமூகம் என்னை சார்ந்தது, நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன். இவர்களுக்கு நான் என்னால் முடிந்த நன்மையை செய்ய வேண்டும். அவர்களால் என்ன நன்மை எனக்கு அளிக்கப்படுகின்றதோ அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சமூகம் சார்ந்த செயல், சமூகத்துடன் தொடர்பு இருக்க வேண்டும். அப்படி தொடர்பு இருக்குமே ஆயின் அங்கே அன்பும் ஞானமும் பக்தியும் அனைத்து நல் எண்ணங்களும் அங்கே உதயமாகும். சமூகத்துடன் தொடர்பு இல்லாமல் வாழ்வது சரியான வாழ்வு அல்ல. என் குரு ஒன்றை சொல்வார், நான் உயர வேண்டும், என் ஆத்ம பலம் உயர வேண்டும் என்று காட்டிலே சென்று அமர்வது அல்ல. சமூகத்துடன் வாழ்ந்து அங்கே மற்றவர்களுக்கு சேவை செய்து இறைவனை எல்லா உயிரிலும் கண்டு அங்கே சுயமாக நம்மை நாம் திருத்திக் கொண்டு நம்மளுடைய வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சியை நாம் கொண்டு என்றால் அந்த ஆத்ம வளர்ச்சி தான் உண்மையான ஆத்ம வளர்ச்சி. ஒதுங்கி வாழ்வது அல்ல. அப்படி என்றால் சமூகத்துடன் நம்முடைய இணைப்பு மிக மிக நன்றாக இருக்க வேண்டும். அங்கே எந்த விதமான பாதிப்புகளும் வரக்கூடாது. இத்தனை செயல்களை நாம் செய்தோம் என்றால் நம் மனமாகப்பட்டது சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் இல்லாத வாழ்வு எந்த உயர்வு வந்தாலும் சரி, செல்வத்தால் அது உயர்வான வாழ்வே அல்ல. மனமும் அங்கே ஆனந்தமாக இருக்க வேண்டும். செல்வம் அல்ல, செல்வம் வாழ்க்கைக்கு தேவைத்தான். இருந்தாலும் உயரிய வாழ்வு என்பது ஆத்மா சார்ந்த வாழ்வு, ஆன்ம வாழ்வு. அந்த மனம் சார்ந்த வாழ்வுதான் ஒருவருடைய வாழ்க்கையானது உயர்ந்த வாழ்வு என்பதற்கான அடையாளம். இதை நான் நம்புகின்றேன். எனவே நாம் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் நான் கூறிய இந்த விஷயத்தில் நான் கவனம் செலுத்தினால் நிச்சயமாக நம் வாழ்வு சிறக்கும், உயரும். ஸ்ரீ